திருமந்திரம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றும் நாம் அற்புதமான பதிகங்களை சொல்லி அந்த பதிகத்தின் விளக்கங்களையும் அதில் மறைந்திருக்கின்ற நுட்பங்களையும் தெரிவித்து ஒவ்வொரு பிரதோஷத்தையும் சிறப்பான வழிபாட்டுடன் இறைவனுடைய அருளை பெறுமாறு செய்து வருகிறோம். அந்த வகையில் திருநள்ளாற்றில் எழுந்தருளி இருக்கின்ற தர்பாரண்யேஸ்வரர் போகமார்த்த பூன்முலையால் உடனுரை தர்பாரண்யேஸ்வரர் அந்த ஆலயத்தில் அந்த சிவனின் சிறப்பினை ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்ற பாடலை ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் ஒவ்வொரு பாடலாக கொடுத்து 2 பாடலை கொடுத்து முடித்து இப்பொழுது 3வது பாடலை இந்த பிரதோஷத்திற்கு கொடுக்க போகிறேன். அந்த பாடலினுடைய செய்தியையும் நுட்பங்களையும் சிறப்பினையும் அறிந்து கொள்ளுமாறு அன்பர்களை வேண்டுகிறேன். இப்போ அந்த பாடலை பார்ப்போமா? ஆண்முறையாலாற்ற வெந்நீராடி அணியிலையோர் பான்முறையால் வைத்த பாதம் பக்தர் பணிந்தேத்த மான்மரியும் வெண்மழுவும் சூலமும் பற்றிய கை நான் மறையான் நம்பெருமான் மேயது நல்லாரே. ருக் யஜூர் சாம அதர்வன வேதங்களையும் வேதங்களின் சாராம்சமான ஆகமங்களையும் மண்ணுலகில் வாழ்பவர்கள் உயிர்ப்பதற்காக கொடுத்த அந்த ஆதிசிவன் தர்பாரண்யேஸ்வரர் உரைகின்ற இடம் திருநள்ளாரே என்பதுதான் பொருள். அந்த தர்பாரண்யேஸ்வரர் எப்படிப்பட்டவர் என்பதற்குத்தான் மற்ற 3 வரிகள். ஆண்முறையாலாற்ற வெந்நீராடி தூய்மையான பசுவிலிருந்து பெறப்பட்ட பசுஞ்சாணத்தில் இருந்து வேத ஆகம முறைப்படி தயாரிக்கப்பட்ட திருநீரை உடலெங்கும் பூசிக்கொண்டிருக்கின்ற இதான் முதல் வரிக்குரியது. ஆண்முறையாலாற்ற வெந்நீராடி திருநீருக்கு மட்டும்தான் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. ஏனென்றால் சுத்தமான ஆகம விதிப்படி தயாரிக்கப்பட்ட அந்த திருநீர் ஒரு அருமருந்து. அந்த அருமருந்து என்னைக்குமே கெட்டு போகாது. அதான் திருநீற்றினுடைய சிறப்பு. அத்தகைய திருநீற்றை உடலெங்கும் அணிந்து கொண்டிருப்பவனே ஆண்முறையாலாற்ற வெந்நீராடி அணியிலையோர் பான்முறையால் வைத்த பாதம் உடலெங்கும் அணிகலன்களை அணிந்திருக்கின்ற பார்வதி தேவி இடப்பாகத்தில் வைத்திருக்கின்ற அந்த ஆதிசிவனின் பாகம் பக்தர் பணிந்தேத்த பக்தர்கள் அந்த ஆதிசிவனின் பாதத்தை பணிந்து வணங்கினால் அவர்களுடைய சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் இதெல்லாம் தீர்ந்து போய் யமன் உலகம் செல்லாமல் நேராக சிவன் உலகம் செல்வார்கள்.
ஆண்முறையால் ஆற்ற வெந்நீராடி அணியிலையோர் பான்முறையால் வைத்த பாதம் பக்தர் பணிந்தேத்த. அப்படி பக்தர்கள் பணிந்து கொண்டிருக்கின்ற பாதங்களை உடைய மான்மரியும் வெண்மழுவும் சூலமும் பற்றியகை. மான்மரி மானே துள்ளி துள்ளி ஓடும். மான்மரி என்றால் இளம் மான் கன்று. அதை கையில் வைத்திருக்கின்ற அன்பர்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும். மானே ஒரு அப்பாவி நாலுகால் விலங்கு, அதை போய் கையில் வச்சிருக்கிறானே, அது என்ன புலி மாதிரி கொடுமை செய்யுமா? அந்த மானை போய் ஏன் அடக்கி கையில் வச்சிருக்கிறான் அந்த ஆதிசிவன் அப்படிங்கிற சந்தேகம் வரும். அந்த மான்மரி அப்படிங்கிறது மானுடைய இளம் கன்று நம்முடைய மனதிற்கு ஓமானமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது, சொல்லப்படுகிறது. பிரிது மொழிதல் அணி, ஒன்றை சொல்லி பிரிதொன்றை நினைவூட்டுவது. மனம் துள்ளி துள்ளி ஓடுற மாதிரி அந்த மானும் துள்ளி துள்ளி ஓடும் அல்லவா? அப்போ மானை கையில் வச்சிருக்கிறாரு என்றால் மனதை அடக்குவதற்கு உரிய வழிமுறைகளை கற்றுத்தரக்கூடியவர். அந்த ஆதிசிவனின் பாதங்களில் தலை வைத்து வணங்கினால் நம் மனம் அலைபாயாது. மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்பொறிகளின் வழியாக நம் மனமானது பாய்ந்து 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 சென்று உலக இன்பங்களை தேடி அலையும். அழகை தேடி கண் பார்க்கும், சுவையை தேடி நாக்கு பார்க்கும், இசையை காது கேட்கும், வாசனையை மூக்கு நுகரும், தொடு உணர்ச்சியை தோல் தேடும். அதான் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்பொறிகளின் வழியாக ஐம்பொறிகளின் கதவை திறந்து கொண்டுதான் இந்த மனமானது நாலுகால் பாய்ச்சலில் சென்று உலக இன்பங்களை எல்லாம் தேடும். அப்படிப்பட்ட மனதை அடக்குகின்ற மந்திரத்தை சொல்லக்கூடியவன் அந்த ஆதிசிவன். அதை உணர்த்துவதற்காகத்தான் மான்குட்டியை கையில் வைத்திருக்கின்றான். மான்மரியும் வெண்மழுவும், வெள்ளையான கோடாலியை ஏன் கையில் வைத்திருக்கின்றான்? சிவ நிந்தனை செய்பவர்களை அந்த கோடாலியை கொண்டு அவன் அழிப்பான். இதை சொல்லக்கூடிய தத்துவம் எது? சண்டிகேஸ்வரர் தத்துவம். சண்டிகேஸ்வரர் எச்சதத்தனுக்கு விசார சர்மா என்ற பெயரில் மகனாக பிறந்தார். அந்த எச்சதத்தன் மாட்டுக்கூட்டங்களை வளர்த்து அந்த பாலை பெற்று வியாபாரம் செய்யக்கூடியவன். அதற்கு வேலையால் ஒருத்தரை நியமித்திருந்தார் இந்த எச்சதத்தன். இந்த விசார சர்மா இளைஞன். அந்த வேலையால் மாடுகளை மேய்ப்பதற்கு அழைத்து சென்று வீட்டிற்கு திரும்ப அழைத்து வருவது அவனுடைய வழக்கம். அப்பொழுது அந்த வேலையாட்கள் அந்த பசுவை அடித்து துன்புறுத்துவதை இந்த விசார சர்மா கண்டான். ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்பதுதானே சிவனடியார்களினுடைய பண்பு. அப்பா, இனிமேல் இந்த வேலையாட்களை வைத்து இந்த மாடுகளை மேய்க்க வேண்டாம், நானே மேய்க்கிறேன் என்று சொன்னார். யாரு? விசார சர்மா, எச்சதத்தன் மகன். சரி, நமக்கு செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லி நீயே போய் மாடுகளை கவனித்துக்கொள் என்று சொன்னால் கவனிக்க ஆரம்பித்து விட்டார் இந்த விசார சர்மா. ஆனால் மாடுகள் கொடுக்கக்கூடிய பாலோட கொள்ளளவு மிகவும் குறைவாக இருக்கிறது. வேலைக்காரங்க மேய்ச்சிட்டு வரும்போது பால் அதிகமாக இருக்குது, நம்ம மகனே மேய்த்து வரும் பொழுது பால் அளவு குறையுதே அப்படின்னு சொல்லி இந்த எச்சதத்தன் ஒரு நாள் மறைவாக சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தார். இந்த விசார சர்மா பெரிய சிவபக்தன். அவன் மாடுகளை மேய்ப்பதற்கு விட்டுவிட்டு சிவைய நம சிவைய நம சிவைய நம சிவைய நம என்று சிவ மந்திரத்திலேயே மூழ்கி தவத்தில் இருந்தார். எப்படி தவத்தில் இருந்தார்? மணலை கொண்டே சிவலிங்கம் செய்து
அவருடைய பக்தியினால் மணலே சிவலிங்கமாக மாறியது. அதன் முன்னால் உட்கார்ந்து கொண்டு சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நம சிவய ஓம் சிவ 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 என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கொண்டு கண்ணை மூடி சிவனை ஆத்மார்த்தமாக தியானித்து கொண்டிருந்தார். அவனுடைய சிவபக்தியின் காரணமாக பசுக்கள் எல்லாம் தானாகவே பால் சுரக்க ஆரம்பித்தன. எங்க பால் சுரந்தன? நேராக கொண்டு வந்து அவர் வைத்திருக்கின்ற அந்த மணல் சிவலிங்கத்தின் மேலே வந்து பாலை சொரிந்தன. என்ன ஆச்சரியம்! மணல்ல சிவலிங்கம் செய்கிறதே கஷ்டம், அது மேலே பாலை ஊற்றினாலும் அதுவும் அப்படி பழுதுபடாமல் இருக்கிறது. இதை பார்த்த அந்த எச்சதத்தன் பாலெல்லாம் வம்பா போகுது என்று சொல்லி வேகமாக வந்து அந்த விசார சர்மாவை தட்டி எழுப்பி பாலையெல்லாம் வம்பாக்குகிறாயே வீணாக்குகிறாயே என்று சொல்லி தன்னுடைய காலால் அந்த மணல் சிவலிங்கத்தை எட்டி உதைத்தார். ஆத்திரம் தாங்காமல் அருகில் இருந்த ஒரு புல்லை புடுங்கி அந்த விசார சர்மா தன்னுடைய தந்தையான எச்சதத்தன் காலில் அடித்தார். இவருடைய சிவபக்தியின் காரணமாக அந்த புல்லானது மழுவாக மாறி எச்சதத்தனுடைய காலை வெட்டியது. அப்ப சிவநிந்தனை செய்பவர்களை எல்லாம் அந்த கோடாலி வெட்டிவிடும். அதை உணர்த்துவதற்காகத்தான் வெண்மழுவை கையில் வைத்திருக்கிறார். இப்ப நான் சொன்ன அந்த சண்டிகேஸ்வரர், அதற்கு பிறகு அவருடைய பெயர் சண்டிகேஸ்வரர் ஆனது. அவருடைய பக்தியை உணர்ந்து அவரை தேவகணங்களில் ஒருவராக ஆக்கி சிவ ஆலயங்களுக்குரிய கணக்கு வழக்குகளை பார்ப்பவராக சரிபார்ப்பவராக அவரை தன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டார். அதான் சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் அந்த சண்டிகேஸ்வரர் இருப்பதை நாம் பார்க்கலாம். உருவது அரு தண்டி வெண்மலர் கூட்டி அறுவகை ஆணைந்தும் ஆட்டத்தன் தாதை செரு பகை செய்து சிதைப்ப முனிந்து மறு மழுவால் வெட்டி மாலை பெற்றானே. அவருடைய பக்தியை உணர்ந்து ஒரு மாலையை வந்து அவருக்கு சிவபெருமான் போட்டு தன்னுடைய கணங்களில் ஒன்றாக ஆக்கி கொண்டார். நீங்கள் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் போய் அவசரமாக கைதட்டிட்டு வராமல் அந்த சண்டிகேஸ்வரரை உற்று கவனித்தீர்களே ஆனால் சண்டிகேஸ்வரர் கையில் அந்த மழு என்ற சிறு கோடாரி இருக்கும், கழுத்தில் ஒரு மாலை இருக்கும். அதான் இந்த பாடல். உருவது அரு தண்டி வெண்மலர் கூட்டி அறுவகை ஆணைந்தும் ஆட்டத்தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறு மழுவால் வெட்டி மாலை பெற்றானே. மறு மழு என்றால் புல்லு வந்து மழுவாக மாறியது, அதைத்தான் சொல்றாரு. அத்தகைய மழு என்ற ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறார். மனதை அடக்குவதற்குரிய மந்திரங்களை உபதேசிப்பதற்காக மான்குட்டியை வைத்திருக்கிறார். சூலத்தை கையில் வைத்திருக்கிறார். எதற்கு வைத்திருக்கிறார்? சூலத்தில் 3 பகுதிகள் இருக்கின்றன. ஆணவம், கண்மம், மாயை, இந்த மும்மலங்களை அகற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான் அந்த சூலம். ஆணவம், கண்மம், மாயை இவைகளுக்கு உருவகமாக உள்ள அரக்கர்களை எல்லாம் அம்மையும் அப்பனும் இந்த சூலத்தை வைத்துத்தான் குத்தி மாய்க்கிறார்கள். அப்ப நம்மளுடைய மனதில் உள்ள ஆணவம், கண்மம், மாயை போக வேண்டும் என்றால் அந்த சிவபெருமான் கையில் வைத்திருக்கின்ற அந்த திரிசூலத்தையும் அந்த திரிசூலத்தினுடைய அடிப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கின்ற அவருடைய பாதத்தையும் நாம் வணங்க வேண்டும். இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த நான்மறையான் நம்பெருமான் மேயது நல்லாரே. 4 வேதங்களையும் படைத்தவன். 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்தின் அடைவை அறிந்தவின் 50 எழுத்தும் அஞ்செழுத்தாமே. அனைத்து வேதங்களும் அந்த அஞ்செழுத்தில் இருந்துதான் பிறந்திருக்கின்றன. வேதங்களின் சாராம்சமான ஆகமங்களும் அந்த நமசிவய என்ற 5 எழுத்தில் இருந்துதான் பிறந்திருக்கின்றன. அந்த காலத்தில் இருந்த தமிழ் எழுத்துக்கள் 50 அந்த நமசிவய என்பதில் இருந்துதான் பிறந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட எண்ணுக்கும் எழுத்துக்கும் அதிபனாக விளங்குகின்ற வேத நாயகனாக விளங்குகின்ற அத்தகைய நம்முடைய ஆதிசிவன் இருக்கின்ற இடம் நல்லாறு என்கிறது இந்த பாடல். அப்ப இந்த பாடலை வழிபாடு செய்தால் நமக்கு புலனடக்கம் வரும். சிவநிந்தனை செய்யாமல் இருப்போம், அல்லது சிவநிந்தனை செய்பவர்களை நாம் வெற்றி கொள்வோம். ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் அற்றுப்போய் நாம் தூயவர்களாக மாறி யமனோலோகம் செல்லாமல் நேராக சிவலோகம் செல்லலாம்.
இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பாடலை இந்த பிரதோஷ தினத்தில் பாடி அனைவரும் பிறவா பெருநிலை அடைய வேண்டும் என்று வேண்டி இந்த பாடலை இன்னைக்கு கொடுத்திருக்கிறேன் பிரதோஷத்துக்கு. அந்த பாடல்: ஆண் முறையால் ஆற்ற வெந்நீராடி அணியிலையோர் பான்முறையால் வைத்த பாதம் பக்தர் பணிந்தேத்த மான்மரியும் வெண்மழுவும் சூளமும் பற்றிய கை நான்மறையான் நம்பெருமான் மேயது நல்லாரே. இதான் இந்த கச்சைப்பதிகத்தினுடைய 3வது பாடல். இந்த பாடலை பாடி இந்த பிரதோஷத்தை சிறப்பு செய்யுங்கள் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு பிரதோஷத்தில் இதுக்கு அடுத்த பாடலுக்குரிய விளக்கங்களை தர தயாராக இருக்கிறேன். இந்த பிரதோஷத்தினுடைய சிவபெருமானுடைய மகிமை அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்மையில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.